நக்கலைட்ஸ் வந்து இந்த தமிழ் சினிமாக்காக வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. இந்த எனர்ஜி மீட் ஆகும்போது அவன் கலையை காட்டுறதுக்கான இடம் கிடைக்காத இடத்துல தான் வந்து நக்கலைட்ஸ் ஃபார்ம் ஆச்சு. நிறைய சம்பளம் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் நிறைய லேர்ன் பண்ணணும். ராஜேஸ்வரோட ஒர்க்கும் நிதிஷோட ஒர்க்கும் அவங்க 2 பேரும் ஒர்க்குமே அப்படிதான் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி வேணும்னு அவங்க கேட்க மாட்டாங்க. நீ பண்ணு, அதுல இருந்து நான் ஃபில்டர் பண்ணிடுவேன். முன்ன பின்ன இருந்துச்சுன்னா லைட்டா தட்டு இறக்கி இல்ல ஏத்து இவ்வளவுதான். சினிமால ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, ஒரு ரைட்டர் இருப்பாங்க, ஒரு ரைட்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை முடிச்சு ஒரு டைரக்டர் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஆக்டர்ஸ் நம்ம இருப்பாங்க, அதுக்கப்புறம் மியூசிக். ஸோ இப்படி ஒரு ப்ராப்பரா இந்த செட்டப்ல தான் இருக்கும். என்னது சின்ன ஸ்கேல்ல இருக்கும், சினிமால பெரிய ஸ்கேல்ல இருக்கு. இப்போ நாங்கள் வீடியோஸ் எல்லாம் பண்ணும்போது எங்களை யாராவது திட்டுவாங்கல்ல, இப்போ எங்களை யாராவது திட்டுவாங்க, என்னத்துல பண்ணிட்டு நடக்க திட்டும்போது ஒரிஜினலா உள்ளன்னு ஒண்ணு வருது இல்ல, இதைத்தான் நான் வீடியோவை பண்ணிட்டு இவனோட வேற வேலை இல்லை, இப்படிதான் இருக்கும். ஆனா என்னன்னா இப்போ படம் வேற ஒண்ணும் பண்ணிட்டுல தைரியமா நினைக்கிறேன் அப்படி போய் நிக்கலாம் பேசு. ஒரு கஷ்டப்பட்டிருப்போம்ல, நிறைய பெரிய பெரிய ஒரு ஜேர்னி இருக்கு. டக்குன்னு கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் இருக்கு, டக்குன்னு எல்லாம் கிடைக்கல. நான் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட், டிராமா பண்ணிட்டு நான் அடிச்சு உயிரை விட்டு நடிப்போம், இவ்வளவுதான் இருக்கு. இப்போ நீங்களே சொன்னீங்க ஒரு பெரிய ஜேர்னி அப்படின்னு. யூடியூப் இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இதுலேருந்து வர்றது வந்து ஒரு நியூ கல்ச்சராக இருக்குது. ஏன்னா டெலிவிஷன்லேருந்து வர்றவங்கள நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஃப்ரம் சிவகார்த்திகேயன்லேருந்து இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதை விட ஒரு சின்ன ஸ்க்ரீன் தான் வந்து யூடியூப்லேருந்து நக்கலைட்ஸ். நான் ஒரு இது பார்த்தேன், மீம் ஒன்று பார்த்தேன். நக்கலைட்ஸ் வந்து இந்த தமிழ் சினிமாக்காக வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. நம்ம வெறும் அவங்கள வந்து ஒரு யூடியூப் சேனலாவோ ஒரு காமெடி பண்ணுற ஒரு யூடியூப் சேனலாக மட்டும் பார்க்காம இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவுக்கு கிட்டத்தட்ட டைரக்டர் கொடுத்துருக்கு, ஒரு நல்ல ஆக்டர்ஸ் கொடுத்தாரு. ஜென்சன் பாருங்க அடிச்சு நகர்த்திட்டு இருக்கிற நீங்கள் ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஜேர்னியை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ஃப்ரம் நக்கலைட்ஸ் இது எப்படி எல்லாருமே ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி எல்லாருமே ஒரு டேலண்டடான ஆட்களை பிடிச்சி போட்டுப்பீங்களா? இல்லை, அது பேசிக்காக பிரசன்னா, நக்கலைட்ஸில் பிரசன்னா ராஜேஷ் நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும் போதே அதுதான் ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜி மீட் ஆகும்போது அவன் வந்து சமூகத்தில் ரொம்ப பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கப்பட்டு அவன் கலையை வந்து அதுக்கான இடத்த அவன் கலையை காட்டுறதுக்கான இடம் கிடைக்காத இடத்துல தான் வந்து நக்கலைட்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அங்கே நாங்கள் நிறைய சம்பளம் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் நிறைய லேர்ன் பண்ணோம். இந்த சொசைட்டிக்கு நம்ம நிறைய படம், எங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து பார்க்காத நிறைய படங்களை நமக்கு காட்டி ஒரு ஆக்டரோட லைஃப் எப்படி நம்மளும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும், சேம் டைம் பொலிட்டிக்கலாக நம்ம எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அதிகமாக எங்களுக்கு கொடுத்தது நக்கலைட்ஸ்லேருந்து தான். ஸோ அதனால என்னவோ தெரியல, அங்கே ஒரு டேலண்ட் அப்படியே இந்த படமும் எனக்கு நக்கலைட்ஸும் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கு. ஏன்னா ராஜேஸ்வரோட ஒர்க்கும் நிதிஷோட ஒர்க்கும் அவங்க 2 பேரும் ஒர்க்குமே அப்படிதான் இருக்கும். நீ எனக்கு இந்த மாதிரி வேணும்னு அவங்க கேட்க மாட்டாங்க. நீ பண்ணு, அதுல இருந்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நான் ஒரு மீட்டர் பிடிச்சிட்டேன்னா அப்படின்னா அந்த மீட்டர் அவருக்கு ஓகே. முன்ன பின்ன இருந்துச்சுன்னா லைட்டா தட்டு இறக்கி இல்ல ஏத்து இவ்வளவுதான் அவங்க ஒர்க்கா இருக்குமே தவிர சொல்லிடுவாங்க ஃபுல்லா ஃபீட் பண்ணிட்டு நீ ஆடிக்கோ அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் ராவா இருக்கு, ஜாலியா இருக்கு அந்த ப்ராசஸ். சேம் டைம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க இன்னும் உள்ள வரதுக்கு. மனோஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் இருக்காரு. ஸோ ஆப்வியஸா அந்த பேச்சுலர்ல பார்த்துருப்பீங்க, மனோஜ், கவி. ஸோ கவிக்கு இந்த வருஷம் நிறைய படம் இருக்கு. ஸோ ஹாப்பி, அடுத்தடுத்த நிறைய பேங்கிங்கா நிறைய ஆளுங்க வரப்போறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ ஃபீமேல்ல வைத்தியா கூட பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் அடுத்ததான் வராங்க. அது ரொம்ப ஹாப்பி. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா வந்து ஒருத்தரை கூட வந்து இவங்க கொஞ்சம் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களே, இவங்களோட பொட்டன்ஷியல் இவ்வளோதானா அப்படின்னு யோசிக்கவே முடியாத அளவுக்கு நக்கலைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண எல்லாமே வந்து பிளாஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இப்போ நமக்கு ஃபீல் ஆகுதுன்னா, நான் நிறைய யூடியூப் கன்சியூம் பண்ணுறேன் ஓகே, பட் ஓவராலாகவே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே அவங்கள ரொம்ப பிடிக்குது இல்லை. ஒரு ஹேட்ரேட்டே இல்லாத ஒரு சேனல், ஹேட்ரேட்டே இல்லாத ஒரு பர்சன்ஸ்னா நக்கலைட்ஸ்ல இருக்கிறவங்க அப்படின்னு ஈஸியா சொல்லிடுற மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அங்கிருந்து நீங்க சினிமா உள்ள வந்து அது ஒரு பெரிய நீங்க சொன்ன மாதிரி ஒரு சாதாரணமான ப்ரோ சொன்னார், அதோட சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ ஃப்ரம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இங்க என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்கு உங்களுக்கு? ஸ்மால் ஸ்க்ரீன், அதாவது ஸ்மாலஸ்ட் ஸ்க்ரீன் டு சில்வர் ஸ்க்ரீன்றது வந்து என்ன மாதிரி டிஃப்ரென்ஸை கொடுக்குது? ஸோ இல்லை, எனக்கு இப்போ பேசிக்காக நாங்கள் மற்ற யூடியூபர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற இந்த ட்ரெண்டுக்கான வேலைகளை நாங்கள் பார்க்க மாட்டோம். ட்ரெண்டுக்கான வேலை, நான் வேலை பார்த்த நேரத்தில் ட்ரெண்டுக்கான வேலையை பார்க்க மாட்டோம். நம்ம என்ன இங்கே சினிமாவில் ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, ஒரு ரைட்டர் இருப்பாங்க, ஒரு ரைட்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை முடிச்சு ஒரு டைரக்டர்கிட்ட கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஆக்டர்ஸ் நம்ம இருப்பாங்க, அதுக்கப்புறம் மியூசிக். ஸோ இப்படி ஒரு ப்ராப்பராக இந்த செட்டப்பில் தான் இருக்கும். என்னது சின்ன ஸ்கேலில் இருக்கும், சினிமாவில் பெரிய ஸ்கேலில் இருக்குது. ஸோ எனக்கு நான் வந்து பெரிய கேமரா பார்க்கும்போது பயந்தது என்னன்னா, பெரிய கேமரா. ஸோ அது ஒரு 1 நாள் 2 நாள் இருந்தது ஒழிய,
மற்றபடி எந்த பயம் இல்லை. அதுக்கப்புறம் அவ்வளோ இவ்வளோ தானே, அப்புறம் பிடிச்சிக்கலாம், அந்த மீட்டரை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மோடு தான் ஒழிய நம்ம பண்ணிட்டு இருந்த ப்ராக்டிஸ் தான் அது. ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து அப்படி ஒரு ப்ராக்டிஸ்ல இல்லைன்னா தான் இங்கே பிரச்சனையா இருக்கும். ஸோ நம்ம ஒரு படத்துக்குள்ள போறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரிப்டுக்குள்ள நம்ம என்னன்னு தெரிஞ்சுப்போம். நம்ம அதை ஓகே இந்த கேரக்டரோட ஆர்க் என்ன, இது எங்கெங்க அடுத்த சீன் என்னென்ன பண்ண போகுது, போன சீன் என்ன பண்ணிச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம், முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுப்போம். சில நமக்கு இந்த படத்துல ஸ்கிரிப்ட் புக் கொடுத்துட்டாங்க, சில படத்துல இது கிடைக்காது. கிடைக்கலன்னா முடிஞ்ச அளவுக்கு போய் அப்படியே காதை போட்டு அப்படியே ரைட்டா ரைட்டா அப்படின்னு அப்படிங்கிற மோடு தான். ஓகே. ஸோ அந்த ப்ராக்டிஸ் அவங்க இருந்து ஆரம்பிச்சது. ரைட்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. பிரசன்னா வந்து ஒரு ரைட்டரா இருக்கிறதுனால அவர் முடிஞ்ச அளவுக்கு அதை பத்தின விஷயங்களை எங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நாங்களும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சேர்ந்த மனுஷங்களும் அந்த மாதிரியான ஒரு மூட்ல இருக்கிற மனுஷங்கனால நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் அதான் உங்களை பார்க்கும்போது தான் சோஷியல் மீடியாவை சரியான இதுல யூஸ் பண்ணா அது இப்படி எடுத்துட்டு போய் ஒரு நல்ல ப்ராடக்டா சேர்க்குங்கிறது வந்து ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது அது உங்களை பார்க்கும்போது. இல்ல அது என்னன்னா இன்னொன்று இருக்கு. இப்ப நாங்க வீடியோஸ் எல்லாம் பண்ணும்போது எங்களை யாராவது திட்டுவாங்கல்ல, இப்ப எங்களை யாராவது திட்டுவாங்க, என்னத்துல பண்ணிட்டு நடக்க உங்களோட வேற வேலை இப்படி எடுப்பாங்க சரியா. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்னா, இப்ப நீங்க திட்டும்போது ஒரிஜினலா உள்ளன்னு ஒண்ணு வருது இல்ல, இதைத்தான் நான் வீடியோவா பண்ணிட்டு இருக்கேன், இதைதான் நான் வீடியோவா பண்ணிட்டு இருக்கேன், இதுக்குதான் நீங்க திட்டிட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ இதை வந்து என்னன்னா அப்படி டோட்டலா மாத்தி விட்டுட்டு, இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்போ நம்ம ப்ரொமோஷன் டைம்ல கூட ஃபிளக்ஸ் எல்லாம் கொண்டு போகும்போது இவனோட வர வேலை இல்லை இப்படிதான் இருக்கும். ஆமா இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா என்னன்னா இப்போ படம் வேற ஒண்ணு பண்ணிட்டுல தைரியமா நினைக்கிறேன் அப்படி போய் நிக்கலாம் அப்படி நிக்கல இல்ல அதுக்காக சொல்லல. நமக்கு ஒரு ஹாப்பி, நம்ம இவ்வளவு நாள் ஒரு கஷ்டப்பட்டிருப்போம்ல, நிறைய பெரிய பெரிய ஒரு ஜேர்னி இருக்கு. டக்குன்னு கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் இருக்கும். இவனுக்கு தெரியும் அந்த டிராவல் எப்படின்னு. ஸோ அப்படி டக்குன்னு எல்லாம் கிடைக்கல, கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இதை வந்து முதல்ல யாராவது அக்செப்ட் பண்ணணும். நான் முதல்ல சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். சீரியல் பண்ணும்போது நான் செலக்ட் ஆனதே வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ பார்த்து ஒன்று தான் செலக்ட் ஆனேன். குடிகாரன் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், அதை பார்த்தா செலக்ட் ஆனேன். உள்ள போன பிறகு எனக்கு ஒவ்வொரு விஷயமும் நான் சேஞ்ச் பண்ண வேண்டியது. அதனாலதான் இப்ப நான் பேசும்போது நீங்க என்ன நார்மல் பேசுனீங்கன்னா என்ன நார்மல் பேச முடியும். இப்ப எங்க ஊருக்கார ஒரு ஆள் வந்து பேசினா பேச முடியும். மலையாளம் ஒன்றை பேசணும்னா நான் ஃப்ளூவெண்டா பேசுவேன். அப்படி ஆயிடுச்சு இப்போ. ஓகே. சீரியல்ல நம்ம அப்படித்தானே பண்ணி ஆகணும். எனக்கு பர்சனலி நான் பார்க்கும்போது வெரி வெரி ஹாப்பி ஃபார். ஏன்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ற ஒருத்தருக்கு வந்து இந்த ரோல் வந்து ஒரு மாதிரி நல்ல சரியான ரோல். சி லைக் நிறைய மேபி அது வேற யாரா கூட கேஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபெமிலியரா. ஆனா இந்த நானும் நிதிஷன்ட்ட கேட்டேன், என்ன சொன்னாரு, இல்ல நீ போடா நீ போய் அவர் அப்படிதான், அவரு ஜாலி. பட் அதான் சொல்ல வந்தேன், இந்த பெர்ஃபெக்ஷன் வந்திருக்குமான்னு தெரியல ஃப்ரம் த ஃபர்ஸ்ட். இல்ல நான் அதான் சொல்றேன், நீ இப்ப நான் எனக்கு மைண்ட்ல இப்ப நீங்க ஒண்ணு கொடுத்தீங்கன்னா இதை பார்த்து நான் என்னோட ஓன்ல ஒண்ணு அடிப்பேன். எனக்கு உள்ளன்னு ஒண்ணு வரும் இல்ல, அவர் அது 3 தடவை ஷூட் பண்ணிருப்பாரு. இல்ல இது வேண்டாம் இது வேண்டாம், அவருதான் இதை பண்ணது. அது என்ன மீட்டர், அது ஜஸ்ட் சும்மா ரியாக்ட் பண்ணி. இல்ல எங்களோட பழைய வீடியோ இருக்கும், நீங்க என்னோட பழைய வீடியோ பாத்தீங்கன்னா நான் ஒரு சகுந்தரான ஒரு கேரக்டர் மாதிரி, இப்ப எங்க வேளங்கல் சேனல் நீங்க பாத்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கும் சரியா. அது வந்து மூச்சு பிடிச்சிட்டு அது துறப்பாடி தான், அப்படிதான் இருக்கும் அந்த வீடியோ. நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். போட்டு விடுங்க, என்ன டக்குனு வரல எனக்கு. அதிக வீடியோ பாருங்க சரியா. அப்படின்னா மூச்சு பிடிச்சிட்டு பண்ற மாதிரி மூச்சு என்ன இங்க இங்க போற வா இந்த மாதிரிதான் இருக்கும் மோடு, இப்படிதான் இருக்கும். இதுல ரொம்ப சைலண்ட், ஹலோ சவுண்ட் எங்க இருக்க, இந்த இது இருக்கு இல்ல எனக்கு இது தெரியல, இதை ஒன்னது கரெக்டா சரி ஓகே அவரு அண்ணன் சொல்லாரு பண்ணுவோம் அப்படி பண்ணாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதை சொல்ல வந்தேன், லைக் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அது வந்திருக்குமான்னு தெரியல. பட் உங்ககிட்ட இல்ல எனக்கு உண்மையாவே ஹாப்பி. அந்த குழி சீன் இருக்குல்ல, கத்துறாங்க கிளாப்ஸ், எனக்கு ஒரு மாதிரி ஓகே ஹாப்பி சந்தோஷம். சர்ஜன் வந்து அங்க ஊர்ல வந்து முதல் யூடியூபர் அங்க ஊர்ல யூடியூப் வீடியோஸ் போட்டு நான் முதல்ல ஒண்ணு பண்ணேன். அடுத்து நான் சீரியல் போயிட்டேன். சீரியல் முடிச்சுட்டு நான் இங்க வரும்போது பார்த்தா சர்ஜன் அங்க நிற்கும். இது ஒரு மேட்டர் சொல்லணும் என்னன்னா, நான் பிறந்தது எல்லாமே நாகர்கோயில் தான். நானும் நாகர்கோயில். நான் இப்போ நக்லைட்ஸ்ல ஜாயின் பண்ணி அப்பதான் யூடியூப்ல வரேன். அந்த நேரத்துல என் ஊர்ல வந்து இவன் ஸ்டார் சுபாஷ் கண்ணன் வந்து ஸ்டார் ஊர்ல, நல்லா ஞாபகம் எனக்கு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சுபாஷ் கண்ணன் வீடியோ பாக்குறேன். சுபாஷ் கண்ணன் இங்க ஒருத்தர் இருக்கான் யூடியூப் பண்ணிட்டு. இப்போ நம்ம வந்து யூடியூப்னா ஒரு பெரிய விஷயம், அது வந்து ஒரு பெரிய மேட்ரு. இப்பதான் ஜாயின் ஆயிருக்கும். கட் பண்ணா இங்க வந்து இந்த ஸ்கிரிப்ட் படிச்சு முடிச்சாச்சு, யாரு கல்யாணம் மாப்பிள்ள அப்படின்னு கேட்டு செட்டுக்கு வரேன். செட்டுக்கு வந்து இவங்க எனக்கு முன்னாடி இவங்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒரு ஃப்ரேம் தான் ப்ரோ பார்த்தேன், யார் சர்ஜினா அம்மா சுபாஷ் ஃப்ரேம். டைலாக்லாம் நான் எதுவுமே பார்க்கல, அந்த ஃப்ரேமை பார்த்தோன்னே ரைட்டு செம்ம மேட்ரு இது. ஏன்னா இது வரைக்கும் வந்த தமிழ் சினிமால
இவ்வளவு ஆத்தென்டிக்கா இவ்வளவு பியூரா ஒரு கன்னியாகுமரி தமிழ எங்கேயுமே பேசினது இல்லை. கமல் சார் வந்து பேசியிருப்பாரு, பூவராவன் கேரக்டரா பேசியிருப்பாரு. ஆனா இவ்வளவு ஆத்தென்டிக்கான ஒரு ஒரு ட்ராக் வந்து இருந்ததே இல்லை. சோ ஏன்னா இப்போ முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதை நீங்க போட்டீங்கன்னா இந்த தமிழ் யாருக்கும் புரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம ரீல்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மக்கள் நிறைய ஸ்லாங்கோட ரிதமை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மியூசிக்கா ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன், நிறையா புரியும் கண்டிப்பா. அதை ஒண்ணு அந்த ராகமே அவங்கள வந்து உள்ள அழகா அவங்கள கூட்டு போகும். அதனாலதான் நீயும் சர்ஜன்லாம் நீங்க ஃபேமஸ். ஆமா ஆமா, ஆப்வியஸா அதனாலதான் நீங்க ஃபேமஸ். இப்ப கண்டிப்பா ஒரு எனக்கு அந்த ஃப்ரேமை பார்த்தேன் ப்ரோ. அம்மா கண்ணாடி போட்டு அவன் வந்து ஒரு மாதிரி டீச்சர் போட்டு இவன் பண்ணும்போது சர்ஜன் வீடியோ எடுக்கும்போது அவங்க அம்மா 2 பேரும் தான் பண்ணுவாங்க. அம்மா வந்து நிறைய ஈவன் டேக் வாங்குவோம். நாங்க நினைச்சோம் அம்மா நிறைய டேக் எடுப்பாங்கன்னு. அம்மா டக்கு நாங்க தான் டேக்கு, நாங்க தான் நிறைய போனோம். அம்மா முடிஞ்சாச்சு நான் போறேன் கலியில படுக்கே அப்படின்னு. அம்மா கொஞ்சம் உடம்பு இல்ல, அதனால டக்கு டக்கு முடிச்சுட்டு அவங்க இதாயிட்டாங்க. எனக்கு ஒரு ரியல் குடும்பம் மாதிரி இருந்தது அது. இல்ல முன்னாடி எனக்கு பழக்கம். ஓகே, ரொம்ப முன்னாடி அதான் சொன்னேன்ல, நான் சீரியல் முடிச்சுட்டு வரும்போது சர்ஜன் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் மார்ஷல், இப்ப நாங்க எங்க டீம்ல இருக்கோம் மார்ஷல், அவனுமே பீக். அப்ப நான் வீடியோ போடும்போது என் வீடியோ ஒண்ணுமே போவாது, போகவே இல்லை. எனக்கு எந்த வீடியோவும் போகல. ஒரு 3 வருஷம் வீடியோ போட்டு என்னத்த அளவுது என்ன பண்ணு அந்த மாதிரி ஒரு இதுல இருந்து கடைசியில திரும்ப இப்ப டக்குன்னு இந்த சகுந்தலா கேரக்டர் இதெல்லாம் நல்ல பூம் ஆயிட்டு. அதுக்கடுத்து அண்ணன் மெசேஜ் இன்ஸ்டால தான் அண்ணன் மெசேஜ் பண்ணாங்க, நிதிஷன் பண்ணி அப்படிதான் எல்லாம் உள்ள வந்தது. இது எப்படியோ எங்கெங்கயோ நடந்து கரெக்டா வந்து முடிஞ்சு மொத்தமா பார்க்க அழகா இருக்கு, ஜாலியா இருக்கு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இந்த யூடியூப் சர்க்கிள்ல இருந்து நிறைய பேரை பிக் பண்ணி அவர் எடுத்திருக்காருல்ல, அதுதான் இந்த படத்தோட இன்னொரு அத்தன்டிக்னஸும் கொடுக்குது. இப்போ இதுல ஈஸியா நிறைய கேரக்டர்ஸை கொண்டு வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் படமாக்கி அப்படியும் பண்ணிருக்க முடியும் இன்னும் இந்த பிக்கர் ஸ்கேல்ல. பட் உங்க எல்லாரையும் எடுத்துட்டு வந்தது வந்து இன்னும் அது என்ன சொல்றது, வெற்றிமாறன் சார் ஒரு இன்டர்வியூல பார்த்திருக்கேன், ஃபேஸை பிடிச்சிட்டீங்கன்னா 50% முடிஞ்சிருச்சு, அவங்க நடிச்சிட்டாங்கன்னா 100%. இது ரெண்டுமே ஒர்க் ஆனா இந்த படம் இப்படிதான் ஹிட் ஆகும்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சுல அது. கண்டிப்பா ஆனா அதுக்கு நம்ம இது இப்ப வரலனாலும் வர்ற வரைக்கும் நீங்க அந்த யூடியூபரு அந்த ஒரு இல்ல இது இருக்க நல்லா நடிக்கலாம், அந்த ஒரு வார வரைக்கும் ஒர்க் வாங்கிடுவாரு அவரு. முடிஞ்ச அளவுக்கு சில்லா வச்சு பாப்போம். ஆமா, முடிஞ்ச அளவுக்கு நம்மள எவ்வளவு சில்லா எவ்வளவு கம்ஃபர்டபுளா நம்ம அண்ணன் ஒருத்தர் இருந்தாரு நம்மள எப்படி டீல் பண்ணுவாரு. அதெல்லாம் நீ பண்ணிடுவ போடா. மலையாளம் தான் அவர் அப்படிதான் பேசுறேன். அவர் மலையாளத்துல சொல்லுவார், அழகா இருக்கும். அதனால அது மலையாளத்தை சொல்ல தெரியல, ஏதோ அவர் சொல்றது நான் புரிஞ்சுக்க விடுதான். அதெல்லாம் நீ பண்ணிடுவ போ, நீ செய்ய விட இந்த இடத்துல இந்த மீட்டர் வந்து இப்படி 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 பண்ணிடுவா போ, பாத்துக்கலாம் அப்படி. இவ்வளவுதான் அவரோட மூடு. படம் வந்து பயங்கரமான ஒரு இது, மக்கள் என்ஜாய் பண்றாங்க. ஸோ நீங்கள் தான் உங்களோட இந்த மக்கள் என்ஜாய் பண்ணுற அந்த மொமெண்ட் இருக்கும்ல, அது எப்படி இருக்கு பார்க்க? நீங்கன்னா நிறைய நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணும் போதெல்லாம் ப்ரோ தேட்டரில் இருக்கோம், தேட்டர் சீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருக்கு மக்களா? கண்டிப்பா நீ தான் சொல்லணும், நீ தான் சொல்லணும். ஆமா, போற இடத்துல எல்லாமே கூப்பிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது யாராவது ஒரு வந்து கூப்பிடுவாங்க, கன்னியப்பான்னு கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம வந்து நான் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட், ட்ராமா பண்ணிட்டு வந்தோம் தான், நடிச்சு உயிரை விட்டு நடிப்போம், இவ்வளவுதான் இருக்கும், ரொம்ப இருக்காது. இது வந்து அப்பா ஹாப்பி எல்லா இடத்துலயுமே எனக்கு இது நடந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நன்றி.